தெரிஞ்சு அந்த பொண்ணு பாவம் அழகாதான் இருக்கா. உன் புள்ளிக்கு தாண்டி ஏதோ குறை போல இருக்கு. நிறுத்துங்கம்மா. நான் இன்னும் பார்த்தா நீங்க எதுக்கு இப்போ எங்க வீட்டுக்கார பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, எங்களுக்கு குழந்தை இல்லதான், அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்குன்ட்டு அவரெல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு. என்னவோ எனக்கு என்னவோ குறை இருக்கு, சரிங்களா? நீங்க இப்படி எல்லாருக்கும் முன்னாடி எங்க வீட்டுக்கார அசிங்கப்படுத்துது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன் மாமியாரே உன்னை கண்டபடி பேசுறா, உன்னை மலடியும் திட்டுறா, உன்னை இம்சை கொட்டின்னு குடும்ப கொடுக்குறா. அப்படி பண்ணியே நீ இவ்வளோ ஆட்டம் போடுறியே, நீ நல்லா பார்த்துக்குனா இன்னும் எவ்வளோ ஆட்டம் போடுவே நீ. ஐயா நிற்கிறத பாரியவோ. போதும் நிறுத்தடி. நானும் போனா போது நாத்தனாரா போயிட்டாளேன்னு சொல்லிட்டு சும்மா நின்னா என்ன உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டே போற. நீ யாரு சொல்றது என் புள்ள ஆம்பளை இல்லாதவனிட்டு? இங்க பாரு, என் புள்ள ஆம்பளை இல்லைன்னு தெரிஞ்சியாடி என் புள்ளிக்கு உன் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு கேட்டுன்னு வந்த. இங்க பாரு, என் கோவத்தை நீ பார்க்கல, என்னை பேச வச்சிடாத. யாருந்தா இருந்தாலும் என் நாத்தனாரா போயிட்டியே, அதுக்கு நான் கண்ட்ரோலாக பேசிட்டு இருக்கேன். மரியாதையாக போயிடு, என் கோவத்தை தூண்டாத போ. இங்கே இவ்வளோ சண்டை போகுது, இங்கே எங்கள் வீட்டுக்காரமே காணோம், மாமாவையும் காணோம். இங்கே தான் போயிருப்பாங்க இவங்க. கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நீ அழாதடி த்ரிஷா, இரு, இப்போ பாரு என்ன பண்ணுற அவளை. நோருங்க சம்பந்தம், இது என்ன பேச போதும். இங்கே பாருமா, வந்தியா மூக்கு முட்டை சாப்பிட்டியா, களிமினே இருக்கணும். அது விட்டு என் சம்மந்தியை நீ கண்டபடி இந்த மண்டபத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி நீ பேசக்கூடாது. ஆயிரம் தான் இருந்தாலும் என் பொண்ணே அவங்க அது அடித்தா கூட அவங்க என்னோட சம்மந்தி ஆக்கும், சரிங்களா? இங்கே பாருங்க, அது மட்டும் இல்லை, எங்கள் மாப்பிள்ளையை நீங்கள் ஆம்பளை இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க. அப்புறம் நான் பண்ணுறது வேறையா இருக்கும். நீதான் அந்த குட்டச்சி பிச்சைக்கார சம்மந்தியா? வாமா வா. ஆளு சிறுசா இருந்தாலும் குரலு பெருசா தாண்டி அம்மா இருக்கு. அடியை யாரடி பார்த்து குட்டச்சி பிச்சைக்கார சம்மந்தின்ற? முன்ன தாண்டி குட்டச்சி பிச்சைக்காரி சம்மந்தி அப்படின்ட்டு நான் சொல்லமா? பின்னாடி நிக்கிறாளே உன் ஆசை சுமுந்தி, அவதான் சொன்னது. என்ன சம்மந்தி இதெல்லாம்? என்ன இருக்கிறது தானே சொன்னேன், இல்லாத ஒன்று சொல்லலையே. பார்த்துக்கோ, பார்த்தியா? கண்டவ கண்டபடி என்ன பேசுகிறா. உன் பொண்ணு ஒழுங்கா கரெக்ட் டைமுக்கு குழந்தை பெற்று கொடுத்துருந்தா எனக்கு இவெல்லாம் எனக்கு பேசுகிற மாதிரி எனக்கு ஆயிருக்குமாடி. என்ன சம்மந்தி, நீங்களும் அவங்க கூட சேர்ந்துன்னு இப்படி நோவடிக்கிறீங்க? நான் நோவடிக்கல, இருக்கிறத தான் சொல்கிறேன். 1000 இருக்கட்டும் சம்மந்தி, இப்படி மண்டபத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நீங்களே உங்கள் மருமகளை விட்டு கொடுத்து பேசுனா இனி இவங்களாம் எப்படி பேசாமல் இருப்பாங்க சொல்லுங்க? இவ்வளோ நேரம் அவள் என்ன பேசுனா, என் புள்ளிய அவள் ஆம்பளே இல்லைன்னு பேசினால, அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஏன் சின்ன பையன் ஆம்பளை இருக்கிறதுக்கு தானே இவ முழுகாமல் இருக்கிறா? அதே மாதிரி தான் என் பெரிய புள்ளியும் ஆம்பளை. உன் பொண்ணுக்கு தான் குறை, அவளுக்கு எடுத்து சொல்லிட்டு போ. ஐயோ அத்தை, அப்படிலாம் பேசாதுங்க அத்தை எல்லாரும் முன்னாடி. பாவம் அத்தை த்ரிஷாக்கா. இங்கே பாருமா அஞ்சலி, இப்போ இதுக்கு நீ அழுவுற? இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ சின்ன பொண்ணு, நீ முழுகா மகர, நீ சும்மா நில்லு. அப்படி இல்லை அத்தை, த்ரிஷாக்கா பாவம் அத்தை. யார் பாவம்? த்ரிஷாவா? பாவத்துலேயோ பாவம் என் மூத்த புள்ள தான் பாவம். என் மூத்த புள்ள என்னைக்கு இவளை கட்டிக்கினாலோ அன்னைக்கு அவனோட வாழ்க்கை மொத்தமும் நாசமாக போச்சு. கண்டபடி பேசுகிறா, பேசாதவெல்லாம் பேசுகிறா. என் பிள்ளையே ஆம்பளையே இல்லைன்றாளே, என் குழந்தையே, என் மூத்த புள்ளியே. நான் என்ன பண்ணிட்டோம்? இவ்வளோ மண்டபத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி என் பெரிய பிள்ளைய அசிங்கப்படுத்துகிறாளே. இவ கரெக்டாக ஒரு புள்ளைய பெற்று கொடுத்துருந்தா எனக்கு இவ்வளோ வார்த்தைங்களெல்லாம் நான் கேட்டிருக்கிற மாதிரி இருக்குமா? கடவுளுக்கு கண்ணில்லையா? ஐயோ, இவ்வளோ தொலைஞ்சி போடி நான் என் புள்ளிக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா கூட தொலைஞ்சு கூட போக மாட்டேன்றாளே, இவளா பாவம். ஐயோ.